ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பிங் வீடியோவாக தான் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா டாய் ஷாப்பிங் மற்றும் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கொஞ்சம் வாங்கியிருந்தோம், பேட்லாம். ஸோ அதுக்கான வீடியோவாக தான் இதை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப்புக்கு போயிருந்தோம். அதாவது ஸ்போர்ட்ஸ் வேர் எல்லாமே விற்கிற ஷாப்பு. இல்லை பார்த்திங்கன்னா கிரிக்கெட் பேட் ஒன்று வேணும் அப்படின்றதால அதை பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ஆயில் பேட் பார்க்கல, காஸ்கோ பால் டெம்பர் பால் பேட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 300லேருந்து 1000 வரைக்கும் கூட இருந்தது. 500 ரேஞ்சில் இருக்கிற பேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீசனபிளாக பெரியவங்க வரைக்கும் ஆடுற மாதிரி நல்லாவே இருந்தது. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த கட்டை தான். இது ஆயில் பேட்லாம் சீசன் பண்ணுறதுக்கு அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது கூட அவங்க விற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஷூ, அதர் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு நம்ம பேட்டு செலெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக கிஃப்ட் ஐட்டம்ஸ், அதாவது ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணுறவங்களுக்கான ஷீல்டுலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதுக்கான டெமோ பீசஸ்ஸு, அதுக்கான பீசஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதையும் ஜஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம பேட் செலெக்ஷன் கண்டினியூ பண்ணோம். ஸோ பேட் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் எடுத்து செக் பண்ணிவிட்டு நம்ம ஹேண்டில் சைஸ் எந்த லென்த் இருக்கணும், அதேமாதிரி என்ன ஷைனிங் இருக்கணுமோ அதை பார்த்து ஒரு பீஸ் எடுத்தாச்சு. வீடியோட லாஸ்ட்டில் எது செலக்ட் பண்ணணும் அதை காமிக்கிறேன். அதுக்கப்புறம் டாய் செக்ஷனுக்கு போயாச்சு. ஸோ டாய் செக்ஷனில் பார்த்திங்கன்னா எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் முக்கியமாக நம்ம வாங்கணும்னு நினச்சது பார்த்திங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் டைப்பில் இருக்கிற காரு. அதுவும் ரிமோட் கண்ட்ரோல்னு பார்த்திங்கன்னா பேட்ரி டைப் வேண்டாம். ஏன்னா செல், அதாவது ரீயூசபிள் செல்லு மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்தோம். அதாவது நம்ம மொபைல்லாம் சார்ஜ் பண்ணுறோம் இல்லைங்களா, சி டைப் பின்னோ இல்லைனா நார்மல் பின்னோ போட்டு சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கிறத நம்ம தேடிட்டு இருந்தோம். இல்லைனா நம்ம நார்மல் பேட்ரினா நம்ம காலி ஆகிடுச்சு ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அதுக்கப்புறம் யூஸ் ஆகாமல் போயிடும். அதனால் சார்ஜபிள் டைப் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அது மாதிரி டைப் என்ன இருந்தால் காட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதை தேடிட்டு இருக்கிறப்போ நம்ம கடையை ஜஸ்ட்டு கவர் பண்ணிகிட்டு இருந்தோம், வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஜென்ரலாக நம்ம சின்ன வயசில் பார்க்குற எல்லா விதமான டாய்ஸுமே இன்றைக்கும் இருக்குங்க. ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு தேவைன்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு ஐட்டத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒன்ஸ் நம்ம இதை பார்க்குறதுக்குள்ளே அவங்க அந்த பர்டிகுலர் நம்ம கேட்ட மாதிரி ஐட்டத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அது இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது ரேட்டும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆஃபரபுளாக தான் இருந்தது. ஸோ அதனால் அதை நீங்கள் பிரித்து எங்களுக்கு டெமோ காமிங்க, அதுக்கப்புறமா நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இதுக்கு குறுக்கில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைனோசர் மாதிரி ஒன்றத்தை காமிச்சிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றினா போதும், அது புகை விட்டுக்கிட்டே போகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஜஸ்ட் நாங்கள் அதை டெமோக்காக மட்டும் பார்த்தோம், வாங்கலை அதை. அதுக்கப்புறமா இருக்கிற டாய்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு வேறு எதனா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது, ப்ரீகேஜி கிட்ஸுக்கு அதுக்கான டூல்ஸும், எஜுகேஷன் கிட்ஸ்க்கான டூல்ஸு, அதுக்கான டாய்ஸ் எல்லாமே இருந்தது. 1 2 3 ஆல்ஃபா பேட்ஸு அது மாதிரி எல்லாமே இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா என்னங்க நாங்கள் அவங்க கேட்ட ஒன்றும் அந்த பேட்டரி டைப் ஒன்றும் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். இங்கேயும் பேட் செக்ஷன் இருந்தது. இங்கேயும் கிட்ஸுக்கான பேட்ஸு, டாய்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு நடுவில் என்னங்க இன்னுமே நம்ம கேட்ட பேட்ரி டைப் வெஹிக்கிள்ஸ், அதாவது கார் எதுவுமே வரலிங்களே அப்படின்னா, இருங்க பார்த்துட்ருக்காங்க, உங்களுக்கு நல்ல பீஸாக எடுத்து கொடுப்பாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்ஸ் அவங்க எடுத்ததுக்கப்புறமாவே அதை ஃபிக்ஸ் பண்ணி டெமோ பண்ணுறதுக்கான ஒர்க்கை அலர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. அந்த அண்ணன் ரொம்ப கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணார், எப்படி பண்ணணும், எப்படி போடணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அடடா இதெல்லாம் கூட இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம். குறுக்கில் பார்த்திங்கன்னா சின்ன ட்ராகன் பொம்மை டெமோ காமிச்சாங்க. இது வாங்கிக்கிறீங்களான்னு. இது பார்க்க நல்லா இருக்கா, ஆனால் எங்களுக்கு இது வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம கேட்ட ரிமோட் கண்ட்ரோல் டைப் கார் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது கம்ப்ளீட்டாக நம்ம சொன்ன மாதிரி சார்ஜபிள் டைப்பு தான். மீன்ஸ் நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த சி டைப் பின்னும் நார்மல் பின்னும் கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அதை சார்ஜ் பண்ணிட்டு ரிமோட்டில் மட்டும் நீங்கள் செல்லு போடுற மாதிரி இருக்கும். பட் கார் பார்த்திங்கன்னா பேட்டரியிலே ரன் ஆகும். ஸோ அதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி இன்னொரு பீஸும் கேட்டிருந்தோம். அதிலே கொஞ்சம் பெரிய பீஸ் கொடுத்தாங்க. அதுவும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பீஸையும் நம்ம வாங்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறமா ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு கரலாக்கட்டை ஒன்று வாங்கியிருந்தோம். ரொம்ப நாளாக இது வாங்கணும்னு ஆசை, அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தோம். இது பர்டிகுலர் பார்த்திங்கன்னா ஒரு 500 கிட்ட வந்தது.
அதுக்கப்புறமா பேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 500 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம். நல்ல கனமாகவே இருந்தது. ஹைட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரியவங்க ஆடுற அளவுக்கு சைஸை வாங்கியிருந்தோம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 150 ருபீஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு செஸ் போர்டு ஜென்ரல் யூஸ்க்காக வாங்கியிருந்தோம். இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஸ்கூலில் எடுத்து போய் குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கு வாங்கியிருந்தோம். அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, லோ காஸ்ட்டில் தான் வாங்கியிருந்தோம். ஸோ இதை விளையாடி கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றத வாங்கினோம். அதுக்கான காயின் செட்டுமே அவங்க கொடுத்துருந்தாங்க, அதையும் நம்ம வாங்கியிருந்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி ஷாப்பிங் வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.